உங்க பேர் என்ன மாமா? என்னோட பேர் ஸ்ரீராமன். ஸ்ரீராமன். நீங்க பூர்வீகம் வந்து சித்தமல்லி சொன்னேன். அங்கே எங்களோட பூர்வீகம் தெரியாதுங்க. அம்மாவோட பூர்வீகம். அம்மாவோடது சித்தமல்லி. நீங்க அங்கேருந்து கேரளாவுக்கு போயிருந்தேன். நாங்கள் அங்கே எங்கள் பூர்வீகா செவரல் ஜெனரேஷன்ஸ் பேக். ஓகே ஓகே. அப்போ எங்கள் பிதாவோட சைடில் வாங்கியதும் தான் தெரியாது. சரி சரி. அங்கேருந்தா இருக்கலாம், என்னதான் பந்துக்களாக இருந்திருக்கலாம். சரி சரி. அப்போ என்னாச்சுன்னா நான் என்னோட வழியில் ஆரம்பிக்கிறேன். பெரியவா ஆந்திராவில் டூர் பண்ணிட்டு இருந்தான். ஓகே. அப்போ நான் அங்கே சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஓ, எந்த ஊரில் மாமா? பாண்டியம் சிம்சிம்பா கர்னூல் டிஸ்ட்ரிக்ட்டு. சரி. அப்போ அந்த கர்னூல் டிஸ்ட்ரிக்டில் இந்த பாண்டியன் சிமெண்ட்ஸு கிட்டக்க நந்தியால்னு ஒரு இடம் இருக்குது. ஆமாம், நந்தியால். அந்த நந்தியாலில் ஒரு இடத்துல கேம்ப் பண்ணிட்டு இருக்கா. ஓகே. அப்போ நானும் இவ்வளவுமா பெரியவளை பார்க்க போயிருக்கோம். நான் சாதாரண எனக்கு அத்தனை பரிச்சயம் ஒன்றும் அப்போ பரிச்சயமே இல்லை. நான் 5 வருஷம் கிட்ட இன்றைக்கி அவள் தமிழ் பொழுது வச்சுட்ருக்கா. நாங்கள் போய்ட்டு அங்கே போனோன்னே அவள் சொன்னால் அப்போல்லாம் பெரியவா பூஜை பண்ணுற காலம். அப்போ பெரியவா ஸ்நானம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுற ஒரே ஆட்டை ஒன்றும் பேச மாட்டான். நீங்கள் சும்மா நமஸ்காரம் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் சரி சொல்லிட்டோம். அங்கே இடத்துல உட்காந்துக்கிறத பெரியவா அப்படியே வந்தா. என்ன கண்ட உடனே அங்கே உட்காந்தா. எங்கேருந்து வர்றாயின்னு கேட்டான். திருக்கூலாக்குன்னு சொன்னேன். அப்போ உன்னோட பிதாமகன் யாரு, மாதாமகன் யாருன்னு கேட்டான். கேட்டோன்னா பிதாமகன் டிபி ராமையர், மாதாமகன் டிஏ ராமையர்னு. உடனே எனக்கு தெரிஞ்சாச்சு 30 வருஷமாக உங்கள் காலத்துலேருந்து யாருமே இன்னும் வந்து பார்த்து விட்டுலாம் அப்படின்னா. ஆமாம், நீ அடிக்கடி வந்து பாருமா. இப்போ நான் சொன்னேன் பெரியவாள் அனுகிரகம் இருந்தால் வந்து பார்க்க முடியும் சொல்லிட்டு அங்கேருந்து பிரசாதம் தந்தா வாங்கிட்டு நான் திரும்பி வந்தேன். வந்த இடத்துல எப்படி கேட்டாக்கா, அந்த சின்னங்கிற இந்த காலனியில் கோவில் இல்லை. அப்போ எல்லாருமே ஒரு ராமர் கோவில் கட்டணும்னு தீர்மானித்தான். அந்த கமிட்டியில் நானும் அந்த கமிட்டியில் என்ன எடுத்துட்டா. சரி. அப்போது நான் அந்த கமிட்டியை பற்றி அப்போ என்ன இருக்கு கேட்டாக்கா, கமிட்டியோட ப்ரெசிடெண்ட்டு ஒரு பெரிய பேர், அவருக்கு மூர்த்தின்னு பேர். ப்ரெசிடெண்ட்டு, கமிட்டியோட ப்ரெசிடெண்ட்டு, ஃபேக்டரியோட மேனேஜர். அவரும் ஃபைனான்ஸ் மேனேஜருமா மெட்ராஸ்க்கு ஏதோ வேலைக்கு வேண்டி வந்திருக்கா. இப்போ என்ன இருக்குன்னு கேட்டாக்கா, அவரோட பிள்ளை விஜயவாடாவில் படிச்சுட்டு இருக்கான். அவன் இன்னும் விளையாடுத்தனமா 20 ரூபாய் எடுத்துட்டு ட்ரெயினில் ஏறி போயிருக்கான். அப்படியே போன இடத்துல யாரோ அவனை பிக் பாக்கெட் பண்ணியிருக்கான். திட்டிட்டு வந்து பார்த்தோன்னா டிக்கெட் இல்லை. அது எந்த இடத்துல தெரியாது. அவனை இறக்கி விட்டுருக்கான். அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கான். பயங்கர பசி. அப்புறம் அவன் வந்து சொன்னதை சொல்கிறேன். அன்றைக்கி ராத்திரி யாரோ ஒரு சன்னியாசி வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாரான். அந்த மாதிரி சாப்பாடு வந்து ஜூஸ்லேயே சாப்பிட இல்லையா. அப்போது அங்கேருந்து வெடிச்சதுக்கு அப்புறம் இங்கே கொஞ்சம் ஃபேக்ட்ரிகள் கண்டுது. அப்படி போனேன். போன இடத்துல ஒரு வீட்டில் அந்த 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 மாமி குழம்புறதுக்கு இன்னும் ஒளியில் வந்திருக்கா. இந்த பையனை கண்ட உடனே நம்ம சாரதாவோட பிள்ளைகளோடி வந்து கேட்டுட்டு கொடுத்துக்கு முதல்ல கொட்டிட்டு போயிட்டான். நல்லதாக்க சொல்லி அவனுக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்து அவள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா, இந்த பையன்
பார்த்துட்டேன். ம். அப்போ என்னாச்சுன்னு கேட்டாக்கா, இந்த ஃபேக்ட்ரி மேனேஜரும் ஃபினான்ஸ் மேனேஜருமா அங்கே பெரியவாட்ட போனோடனே ம். பெரியவா என்ன பெரியவாட்ட போய் சொல்லியிருக்கா. இப்போ பெரியவா சொல்லியிருக்கா, ஆ. நீங்கள் சிமின்னு போகிறதுக்குள்ள ஆ. அதை பற்றி உள்ள செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொன்னா. சொன்னான். ஓ. அது மாதிரி இன்சிடென்ட் இன்றைக்கி இதில் வந்து ஆ. அப்போ ஆ. அவள் திரும்பி வந்தோடனே ஆ. இந்த மாமி சொல்லியிருக்கா, பையனை பற்றி தகவல் வந்து ம். அவள் தன்னோட சிஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கா. சிஸ்டராக அங்கே பார்த்தது சரி. அவனை ஒரு எஸ்கார்ட்டை வச்சு அனுப்பு ஆ. அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி. அவன் எஸ்கார்ட்டு பண்ணிட்டு அவன் வந்திருக்கான். ம். அதுலேருந்து இந்த முகூர்த்தத்தையே பெரியவாட்டை அசைக்க முடியாது நம்பிக்கை. ஓ. அப்போ அடுத்த மீட்டிங்கில் ம். நான் சொன்னேன், அந்த கோவில் அது எப்படி ஆகணுமோ அப்படி ஆகணுமானக்கா ம். மகாபெரிவாட்ட போனோம். ம். இப்போ அவர் சரி நீயே போயிட்டு வாங்க. சரி. நான் இங்கே போனேன். போன உடனே பெரியவாங்கிட்ட சொன்னால், திருச்சூரில் புஷ்பகிரியில் ராமச்சந்திரர் கோவில் கட்டியிருக்காரு, ம். அது மாதிரி கட்ட சொல்லு. ஓ. ராமச்சந்திரர் இந்த கோவில் கட்டினதுக்கு அப்புறம் ம். அந்த கம்ப்ளீட் ரீஜனே அபிவிருத்தி அடைஞ்சது. அபிவிருத்தி ஆயிடுது. அபிவிருத்தி அடைஞ்சது. அபிவிருத்தி அடைஞ்சது. ஆமாம், ஆ. அபிவிருத்தி அடைஞ்சது. ஆ. இந்த ஃபேக்டரி கட்டினதுக்கு அப்புறம் ராயலசீமாவே அபிவிருத்தி அடையும் ஓ. அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆ. அப்போ நான் அதை கட்டிட்டு இங்கே வந்திருக்கேன். சரி. அப்போ அந்த கோவில் 100 வருஷம் முன்னால் கட்டினது. ம். உங்களுக்கு அவளாமும் பழக்கம் உண்டு. அவ்வளோ தெரியும். புங்குன்னம் ராமச்சந்திரையர். 100 வருஷம் முன்னால் கட்டின கோவில். ஆ. டிராயிங் ஒன்றும் இருக்காது இல்லையா. ஆ. இப்போ அவளுக்கு எழுதி ரஃப் ஸ்கெட்சு வரவழைச்சோம். சரி. வரவழைச்சோன்னே இதுக்கு யார் ஸ்தபதி. ஆ. அப்போ தெளிவாக சொல்லியிருக்கா, ம். கணபதி ஸ்தபதியை கூப்பிடும்போதுன்னு சொல்லியிருக்கா. ஓ. கணபதி ஸ்தபதின்னா அன்றைக்கி இருக்கிறதுக்குள்ள பெரிய ஸ்தபதிகள் ஒருத்தர். சரி. அப்புறம் கணபதி ஸ்தபதியை வரவழைச்சோம். ஆ. இந்த டிராயிங்கை பார்த்து ம். அவர் உணர்ச்சி வசப்பட்டு, ஆ. இது உங்களுக்கு மாத்திரமல்ல எனக்கும் உள்ள அனுகிரகமாக்கும் ஆ. என்று சொன்னார். எழுதாருமாக்க என்னோட இது என்னன்னா, ஆ. அந்த கோவிலுக்கு இருக்கிறது ஆ. கஜபுஷ்ட விமானம். ஓஹோ. இந்த கஜபுஷ்ட விமானத்தை பற்றி சாஸ்திரத்தில் ரொம்ப நிறைய சொல்லியிருக்கலாம். ஆ. அப்போது அங்கேருந்து அது கட்டுறதுக்கு ஆரம்பித்தோம். ம். ஆரம்பித்தாக்கா நாங்கள் எல்லாருக்கும் அப்பீல் அனுப்பிட்டோம். ம். அப்போ இந்த அவளுக்கு இது ஓனர்ஸ் இருக்காள, ம். அவளும் ஒரு அப்பீல் அனுப்பினான். அவள் ஸ்கூலுக்கு வேண்டி அனுப்பினான், ம். நாங்கள் கோவிலுக்கு வேண்டி அனுப்பினோம். சரி. அந்த கோவிலுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தது. ஓ. அவளுக்கு அதிகம் ரெஸ்பான்ஸ் வரலை. ம். ஸ்கூலுக்கு அவ்வளோ வரல. இல்லை, ம். எங்கள் கம்பெனி ஸ்டாக்கிஸ்ட் வட்டதுன்னு நாங்கள் அனுப்புவோம். சரி. அப்போது இவருக்கு அவள் சொல்லிவிட்டா, அங்கே கோவில் வந்தால் கம்பெனி அபிவிருத்தி அடையும், ம். ஸ்கூல் வந்ததுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம், சரி. கம்பெனி அபிவிருத்தி அடைஞ்சால் எங்களுக்கு பிரயோஜனம் உண்டு. சரி. இப்போ இவர் கோபம் வந்தது. கோபம் வந்து ஒரு நாளைக்கு வந்து எங்கள்கிட்ட எல்லாம் கத்தினார். Rome was not built in one day. ம். You are trying to do what Maharajas were doing. எல்லாம் கத்தியிருக்கேன். ஓ. இப்போ இவாளுக்கு எல்லாம் மனசு கொஞ்சம் தளர்ந்து போச்சு. நான் கம்பெனியோட சகாயமில்லைக்கு அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. சரி. அப்போது அதுக்கப்புறம் என்ன இருந்துட்டாக்கா, அவளுக்கு என்னவோ ஒரு கஷ்டம் வந்துருக்கு. சரி. அவளுக்கு 100 இதுவா இல்லைவா. ம். அப்போ அவருக்கு தோணிருக்கு, நான் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, ஓ. சொன்னதுனால தான் இந்த கஷ்டம் வந்திருக்கு ம். தோணிட்டு அடுத்த விசிட்டுக்கு வந்தோடனே ம். கோவில் பாதியில் நிற்கிறது. ம். இப்போ அங்கே
அவர் த்ரெட்டே மாறி கொடுத்து ம். என்ன கோவில் பாதியில் இருக்கிறது ம். கவான்னு கட்டி முடியுங்கோ அப்படிங்கிறாரு. ஆமாம். அப்போ எல்லாருக்கும் உற்சாகம் வந்து கொடுத்து அப்படியே கவான்னு கட்டி முடிஞ்சுது. சரி. அதுக்கு எப்படி கேட்டாக்கா கிரானைட்டு, இந்த கிரானைட்டு, ஓ. அந்த கிரானைட்டில் இந்த கிரானைட்டை உடைக்கிறத சாதாரண வீடுக்கிழங்கிட்ட உடைக்கிறத ஆக்சிடெண்ட் எல்லாம் ஆகும். ம். அந்த காரியம் ஒன்றும் ஸ்பின்னு அப்புறம் எங்கள்கிட்ட சொன்னதுன்னு கேட்டாக்கா ம். இந்த கோவிலுக்கு வேண்டி இந்த கிரானைட் உடைச்சோன்னே ஒரு துளி ரத்தம் முடி வரல. ஓ. அதனால் நீங்கள் இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு எங்களை எல்லாம் கூப்பிடணும். சரி. அப்போது கோவில் ரொம்ப அழகாக கட்டி பிடிச்சது. ம். இப்போ பெரியவா பெரியவளை பார்க்க முடியாது. அவரோட இது இருந்ததுனால என்ன சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அந்த அவளோட இது இருந்ததுனால இவருக்கு அடிக்கடி உங்களோட அனுகிரகம் தான் எனக்கு பார்க்க கிடைக்குதுன்னா இல்லையா. இந்த கோவில் கடத்தால எல்லாத்துக்கும் இவருக்கு தான் தமிழ் தெரியும், மெட்ராஸ் இவர் அடித்தார். அதனால் அடிக்கடி இவருக்கு காஞ்சிபுரத்துக்கு போகிறவர். ஓ, அதனால நீங்க பிரார்த்தனை பண்ண மாதிரியே பெரியவாளை அடிக்கடி தரிசனம் பண்ற ஒரு பாக்கியமும் கிடைச்சது இந்த கோவில்னால. அப்புறம் என்ன செய்யட்டாக்கா பெரியவா சொல்லிட்டு தான் என்கிட்ட இந்த கோவில் பிரதிஷ்டைன்றது ஒரு யாகம் பண்ணி அக்னிஹோத்திரம் வச்சுட்டு இருக்க ஒரு சுவாமியாஜியாக இருக்கணும். அவர் அக்னிஹோத்திரத்தோடு வந்து அக்னிஹோத்திரம் பண்ணிகிட்டே பிரதிஷ்டை பண்ணலாம். அப்போது அங்கே மத்தூரி ராஜேஸ்வர சுவாமியாஜரு, மத்தூரி வெங்கடேஸ்வர சுவாமியாஜருன்னு அவள்கிட்ட பெயரே சொன்னான். பெரியவாளை சொன்னான். அப்போது அவளுக்கு யாகசாலையெல்லாம் போட்டு கொடுத்து அவளை வரவழைச்சோம். அவளுக்கு பரம சந்தோஷம். பெரியவாளே தங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்கிறதுக்கு அவள் அக்னிஹோத்திரத்தோடு வந்து அங்கே அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு பரிசு பண்ணான். அவள் என்ன பண்ணான்னா இந்த பரிசுக்கு எப்படி கேட்டால் இந்த மூலமந்திரம் நிறைய ஜெபிக்கலாம். மூலமந்திரம் எத்தனை அதிகம் ஜெபிக்கிறாளோ அத்தனை நல்லது. இப்போ என்ன தீர்மானிச்சான்னு கேட்டாக்கா 24 லட்சம் மூலமந்திரம் ஜெபிக்கலாம். அவள் இப்படி கேட்டாக்கா ஆந்திராவில் இந்த ஜபம் இல்லாமல் பண்ணுறத பகலே சாப்பிட மாட்டான். ஏதோ லைட்டு டிஃபின் சாப்பிட்டு ராத்திரி தான் சாப்பிடுவான். அப்படியே இந்த ஜபத்தை பண்ணி இந்த பரிசுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா. அந்த சுபமுகூர்த்தம் பெரியவா நிச்சயிச்சா. அது பிரகாரம் இந்த பரிசு நடந்தது. நடந்தோடனே பெரிய மழை. அந்த ரொம்ப பெரிய வெரி ஹாட் சீசனில் நல்ல மழை. அப்போ இந்த பரிசுக்கு இந்த ஓனர்களாக வந்திருந்தா, அவத்திலேருந்து எல்லாருக்கும் வந்திருந்தா. அப்போது அதெல்லாம் ரொம்ப அழகாக நடந்தது. நடந்தப்போ அந்த கோவில் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஒரு கல்பவருஷமாக காமதேனுவாக அப்படியே அந்த கோவில் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி 3 நேரமோ 4 நேரமோ எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அன்றைக்கி 50,000 tons per annum ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த கம்பெனி படிப்படியாக 3 வருஷமும் அந்த லெவலுக்கு வந்தது. அன்றைக்கி ராயலசீமாவில் ஒரே ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. இன்றைக்கி எத்தனையோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி அங்கே இருக்குது. சொன்னதெல்லாம் அவள் சொன்னதெல்லாம் சத்தியமாக இருக்கிறதுக்கு லட்சணம். அப்புறம் ராமர் கோவிலும் நல்லா நடந்துட்டுருக்கா? நடந்துட்டுருக்கு. அப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு கோவில் கட்டிட்டு அது சரி, ஒரு மூலியமாக தானே நடந்தது. ஒரு கோவில் இல்லை, ஒரு கோவில் தான். அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் அந்த கம்பெனியோட வேறு அகடிங்கிற இடத்துல இருந்தது. அந்த இதுங்கிட்ட வெள்ளாட்டிங்கிட்ட அங்கே ஒரு கோவில், சிவன் கோவில். இப்போ லேட்டஸ்ட்டாக எங்கள் ஊர்லேயே ஒரு கோவில் லேட்டஸ்ட்டாக. அந்த சித்தமல்லி காமாட்சியை அங்கே எங்கள் அந்த திருக்கோவில் ஊரில் கோவில் கட்டி பரிசு பண்ணியிருக்கோம்.
அதுக்கு புதுப்பிரிவாக ஹெல்ப் பண்ணலாம். இந்த சித்தமல்லி வந்து திருநெல்வேலியிலேருந்து பக்கத்தில் சித்தமல்லி இருக்கு. இல்லை, தஞ்சாவூர். தஞ்சாவூர் சித்தமல்லியா? சரி சரி சரி. ஓகே அது எனக்கு நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அப்போ தஞ்சாவூர் சித்தமல்லி சரி சரி சரி. தெரியாதுங்கிட்ட இருக்கு. ரைட் ரைட். அப்போ முருக மோகனுக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் அதான் கொள்கை. அப்படியா? அந்த பாட்டெல்லாம் பாடாது. அந்த திருச்சூர் கூட இந்த கும்பகோணம் வராமல் அவள் அவ்வளோ இருக்குமே. இந்த இதுதான் இவாளோட அபிமன்ய அப்படியா? இந்த கும்பகோணம் தஞ்சாவூர் சித்தமல்லியா? அபிமன்ய கோத்திரம். அப்படியா? ஓகே ஓகே. அப்போ அவளுக்கு என்னாச்சுன்னாக்கா, அவளுக்கு பிரச்சனை வச்சு பார்த்தப்போ இவாக்கு அந்த சித்தமல்லிக்கு போகிறது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கோவில் கட்டி அந்த அம்மனை இங்கே பெருசு பண்ணிட்டு அங்கே போயிட்டு வந்தா பெருந்து கட்டுது. சரி. அப்போ வாங்க அவளோட இதுலேயே கருவன்னூர்னு ஊர் இருக்குது. இந்த சுப்பராமன் ஒருத்தர் இருக்கான். இந்த சுப்பராமனே இன்ட்ரெஸ்ட் பண்ணாயிட்டேன். அவளுக்கு அந்த புஷ்பகிரியிலே இருக்கணும்னு அங்கே இருந்தது. சுப்பராமனுக்கு என்னன்னா இவாளோட பூர்வீகா வந்து ஸ்கூலில் செட்டில் பண்ண இடம் இருக்குது. அந்த வீடெல்லாம் இருந்தது. அவள் முதல்ல செட்டில் பண்ண வீடுங்கிட்டக்க நமக்கு வேணாம்னு. சரி சரி. அதுக்கு அந்த இடத்தையெல்லாம் கவர் பண்ணி நானும் அவரும் வேறு பையனுமா சித்தமல்லிக்கு போய் அப்போ அதுக்கு என்னாச்சு கேட்டாக்கா, கணபதிஸ்தவத்துக்கு வேணும்னு எங்களுக்கு நிர்பந்தம் இருந்தது. நான் புது பிரிவாட்ட போனேன். போன சமயத்தில் முத்தையாசபதி அங்கே வந்திருக்கேன். அவனுக்கு மடத்துலேருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணோம். நான் போய் இதுக்கு சொல்லியாச்சு. இப்போ அவர் சொன்னார், நீ திருக்கோவிலில் போய் அந்த கோவிலை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அவனுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் தருவேன் சொல்லிட்டார். இப்போ அவனுக்கு எல்லாம் எங்கள் ஊர்லன்னா தெரியுமே. அவன் வந்தால் வந்து முதல் வேலையில் ஆரம்பித்தான். அப்புறம் என்கிட்ட சொன்னான், எனக்கு நிறைய வேலை இருக்குது, அண்ணனே அனுப்பட்டுமான்னு கேட்டான். நான் சொன்னேன், அதை விட சந்தோஷம் என்ன வேணும் எனக்கு, கணபதி சப்தியும் பிள்ளைங்க இது கணபதி சப்தியும் ஜெயந்த சப்தியுமே வந்து அந்த கோவிலை கட்டினான். இது எந்த வருஷம் இருக்குமாமா? இது 91. 91ல. சரி. கணபதி சப்தி எப்போ ஷாபில் பற்றிட்டேன். இங்கே தான் எந்த இருக்கேன், வேறு பேச்சே கிடையாது. பெரியவாளை பற்றி தான். அப்போ அந்த கோவிலை கட்டி அங்கே கிரானைட் அல்ல, நல்ல செங்கல்லால். அப்போது அந்த கோவிலை கட்டி நாங்கள் கணபதி சதுர்த்தி நானுமா அந்த சுப்பிரமணியம் எல்லாருமா போய் அங்கே போய்ட்டு சித்தமல்லி அந்த கோவில் அந்த இதுக்குள்ளே போய் கோவிலோட நடையில் உட்காந்துட்டு அவர் அந்த அம்மனை வரைஞ்சார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அங்கே இருக்கிறவா என்ன சொன்னா, என்ன நீங்கள் கோவிலே எடுத்துட்டு போயிடுவோம் கேட்டான். பழமும் இல்லை, நாங்கள் கோவில் கட்ட போகிறோம். சரி சொல்லிட்டு அந்த அந்த சாமிக்குள்ள மூலமந்திரம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அந்த கோவிலை அதுக்கு பிரவேசம் பண்ணுறதுக்கு ராமநாத சாஸ்திரிகள்னு புதுக்கோட்டையில் கேள்விப்பட்டிருக்கா? தெரியும். அப்போ ராமநாத சாஸ்திரிகள் பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர். அப்போ அவரை ஏற்பாடு பண்ணா பிரிவா, புது பிரிவா. அப்புறம் அந்த கோவில் பெருசு எல்லாம் ரொம்ப நல்லா நடந்தது. அந்த கோவில் இப்போ ரொம்ப நல்லா நடக்குது. நான் சொன்னேனே, டிஆர் ராமச்சந்திரோட கொண்டு பேரன், அவர் பேர் ராஜகோபால். அவர் கவர்மெண்ட் வக்கீல். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அது ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கா நடக்கிறது அந்த கோவில். அப்போ இது அந்த
சிவனரில் 3 கோவில் ஆயிடுச்சு. எப்படி கேட்டாக்கா நான் சொல்லலையே, நாங்கள் முதல்ல ராமர் கோவில் கட்டினோன்னே கொஞ்சம் பக்தாளுக்கு சிவன் கோவில் வளர்ந்துருந்து. அப்போது சிவன் கோவில் கட்டினோம். கட்டிட்டு ஆமாம் கேட்கப்படியே. அப்போ பெரியவா அந்த சாமிக்கு அந்த அம்மனுக்கு பர்வதவத்தினின்னு பேர், அவ சாமிக்கு ராமநாத சாமின்னு பேருன்னுட்டான். அப்போ வேற எதுவாக ஐயப்ப சாமி கோவில் வணங்கினான். அப்போ பெரியவா எங்களை சொல்லியிருந்தா தந்திரி தான் பெருசோன்னு சொல்லியிருந்தான். இப்போ யார் தந்திரி யாருக்கு நம்ம செலக்ட் பண்ணுறதுங்கிறது தெரியாக்கி இருந்த காலத்தில் நான் ஊருக்கு போனோன்னே எங்கள் கோவில் தந்திரி அவருக்கு அஞ்சம்பத்து பட்டதிரிப்பாடுன்னு பேர். அவர் வந்தால் எங்கள் கோவிலுக்கு ஜஸ்ட்டு கீழே எங்கள் ஆமிட்டு இங்கே வந்து அவர் இதெல்லாம் எடுத்துட்டு எங்கிட்ட கேட்டார், இந்த மகாபிரிவாளை பற்றி நிறைய சொல்கிறாளே, எனக்கு வந்து அவரை பார்த்தா தேவை. அஞ்சன் நம்பூதிரி பாட்டு சொன்னாரா? ஆமாம், சரி. அஞ்சம் பட்டதிரிப்பாடு. அப்போ நீ ஒன்று ஏற்பாடு பண்ணுறியான்னு கேட்டார். சரி சொல்லுங்கோ, என்றைக்கும் சொல்லுங்கோ, நம்ம மெட்ராஸ் இருந்து அப்படியே போயிட்டு வரலான்னு சொன்னேன். அவர் பட்டு வந்தால் நாங்கள் 2 பேருமா காஞ்சிபுரத்துக்கு போனோம். போனாக்கா பெரியவா அவர் தனியாக கூப்பிட்டு வச்சு சுமார் 1 மணி 1.5 மணி நேரம் அவர்கிட்ட பேசியிருக்கா. பேசிட்டு வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டா, இவர் தான் பிரஸ்டோன்லேருந்து சொல்லிட்டான். ஐயப்ப சாமி கோவிலாக்கம் இவர் தான் பிரஸ்டோன்லேருந்து சொல்லிட்டான். ஆமாம். அப்போ இந்த பட்டதிரிப்பாடுகிட்ட சொல்கிறாள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எக்ஸாஜரேஷன் நினச்சேன், அது ரொம்ப அண்டர் ஸ்டேட்மெண்ட்டு. அவளுக்கு தமிழ்நாட்டிலே அந்த அந்த ஆகம சம்பிரதாயம் முழுக்க தெரியுது, கேரளத்தில் இருக்கிற ஆகம சம்பிரதாயம் முழுக்க தெரியுது. அவர் அப்படி சொன்னார். அந்த பெருசாக இதுபோல் நடக்குது. அந்த கோவில் 3 கோவில் அங்கே நடக்குது. அப்புறம் அக்ரியில் ஒரு கோவில் பண்ணணும்னா சொல்லிவிட்டு அக்ரியில் அங்கேயே ஒரு கோவில் மாதிரி பரிசு பண்ணியிருக்கோம். அதுக்கு சோமேஸ்வரி சமேத சோமேஸ்வர சுவாமின்னு பேர். ஆமாம். அப்புறம் அக்ரியில் ஒரு ஆறு ஓடுறதோ, ஒரு சின்ன நதி, அதுக்கிட்ட தான் பெரியவா உட்காந்துருப்பார்ல. அகஹரின்னு பேர் அதுக்கு. அகரின்னு சொல்கிறாள், அதுக்கு அகஹரின்னு பேர். இல்ல பெரியவா இது வந்தாலே நீங்க அகரி அந்த இது அவளுடைய அந்த விஜய யாத்திரையில நீங்க எப்படி எல்லாம் இது பண்ண அது சொல்கிறேன். அது எப்படி கேட்டாக்கா, பெரியவா வந்துட்டு இருக்கா. இப்போ மெட்ராஸ்லேருந்து என்னோட கசின் வைத்தியநாதன் பேர் அவனுக்கு. அவன் எனக்கு ஒரு லெட்டர் எழுதினான், பெரியவா வந்துட்டு இருக்கா, உன்னால் முடிஞ்ச இது ஏற்பாடு நீ பண்ணலாம். அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல பெரியவா இருக்கா, அந்த கம்பெனி ஜெனரல் மேனேஜர் சென்னை வீரப்பான்னு பேர் இருக்கு. சென்னை வீரப்பா 2 பேருமா பெரியவாளை பார்க்க போயிருக்கோம். போனாக்கா 4 குச்சி நாட்டி அது மேலே ஒரு வஸ்திரத்தை போட்டிருக்கா. அதுக்கடியில் ஒரு பாய் வச்சு படுத்துருக்கான். அப்போ அந்த சென்னை வீரப்பா சொன்னார், சரியாமா இது முடியாது, நம்ம ஏற்பாடு பண்ணலாம். அப்போ ஒரு லாரியில் டார்பாலின்ஸு, கொஞ்சம் ஒர்க்கர்ஸு. அப்போ இவாழ்கிட்ட கேம்ப் எங்கேருந்து நிச்சயம் பண்ணி, ஆமாம், ஒரு கேம்பை நீ பார்த்து நிச்சயம் பண்ணி அங்கே அவளுக்கு நல்ல பாதுகாப்போட இது பண்ணிட்டு வரலாம். இப்போ நானும் எங்கள் கம்பெனியிலேருந்து ஒருத்தருமா ஒரு ஜீப்பை எடுத்துட்டு 6 கிலோமீட்டர் நடப்பா பெரியவா. 6 கிலோமீட்டரில் ஒரு பிளேஸை பார்த்து
இங்கே கேம்புன்னு ஒரு மேப்பை போட்டு வச்சோம். அப்படியே அதெல்லாம் போட்டு கடைசியில் இது வரைக்கும் தான் திரும்ப போயின்னு இருக்கா. காஞ்சிபுரத்துக்கு தாடுபத்திரிங்கிற ஊரில், தாடுபத்திரி இல்லைன்னா ஒரு மாங்கொள்ளையில் தங்கியிருந்தா தாடபத்திரியில். அது பக்கத்தில் ஒரு வைஷ்ணவ கோவில் இருக்கு, பெருமாள் கோவில். அந்த தாடுபத்திரியில் தங்கிக்கிறேன். அங்கே ஒரு இடத்துல வச்சு எனக்கு கம்பெனிக்கு இன்னி திரும்பி வரணும், ஆடிட்டு இருக்குன்னு தகவல் வந்துது. இப்போ இந்த லாரியும் இதுவும் அவள் கூட போகும். நான் மாத்திரம் திரும்பி வந்தேன். அப்போ எங்கிட்ட பெரியவா சொன்னேன், உன்னோட தாத்தா நான் 1930 இப்போது கேரளத்துக்கு போயிருக்கா. அப்போது எனக்கு மானார்னு இடம் இருக்குது. புரியல. சரி. அந்த மாநாடு வரை கூட வந்து உதவி பண்ணார் உங்க தாத்தா. ஆமாம். சரி. பிதாமகன். சரி. நீ இப்போ அது மாதிரி இதுவரை வந்து எனக்கு உபகாரம் பண்ணுறாய் அப்படின்னு சொன்னா. சரி போயிட்டு வாங்க. அவர் சொன்னதுனால கோவில் கட்டினால எப்பவுமே இப்போ அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா உங்க தாத்தா பெரியவா கூட இருந்திருக்கா, ஏதோ சகாயம் பண்ணியிருக்கா, பெரியவா கைங்கரியம் பண்ணியிருக்கா, பெரியவா தரிசனம் பண்ணியிருக்கா. உங்க அப்பா பண்ணியிருக்காளா? எங்க அப்பா அத்தனை அவ்வளோ பண்ணல, ஆனா தரிசனம் பண்ணியிருக்கா. இந்த நீங்க கூட நிறைய பண்ணியிருக்கீங்க. ஆமாம். உங்க சன் பார்த்துருக்காளா? உங்க பசங்க யாராவது? அவளும் பார்த்துருக்கா. இவ்வளோ எப்பவும் கூட உண்டு. போகும்போது நீங்க குழந்தைகளையும் அழிச்சுட்டு போவேல். குழந்தைகளும் பார்த்துருக்கா. எல்லாரும் 4 தலைமுறை பார்த்துருக்கா பெரியவா. ஆமாம். அப்புறம் உங்க தாத்தா, உங்க அப்பா, நீங்க, உங்க பசங்க. ஆமாம். 4 தலைமுறை. இவாளெல்லாம் பார்த்துருக்கா. சீதா சொன்னேனே, சீதாவோட ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் கேளுங்க. சொல்லுங்க. நான் எங்கள் அப்பாட்ட, எங்கள் அப்பாவோட சதாபிஷேகம் நாங்கள் நல்லா பண்ணோம். சரி. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், இதோட எல்லாம் எனக்கு பெருசாக நீ காஞ்சிபுரத்தில் கூட்டிகிட்டு போய் மகாபெரிவா கையால் ஒரு உத்தரணி தளம் இருந்தா எனக்கு அதுதான் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படி சொன்னாலும் அப்பா. ஆமாம். சதாபிஷேகத்துக்கு. ஆமாம். ஓ. அப்போ இதே மனசில் வச்சுட்டு சஷ்டிபுரத்துக்கு நான் அப்பாட்ட கேட்டேன், நான் போயிட்டு வரட்டுமா கேட்டேன். சரி போயிட்டு வாங்க சந்தோஷத்தோடு அனுப்பினார் அப்பா. ஆமாம். நான் இவ்வளோமா போயிருக்கோம். சீதாவும் கூட உண்டு. சீதாவோட பொண்ணு. சரி. உங்கள் பொண்ணு. அப்போ காஞ்சிபுரத்துல எங்கள் பெரிய கியூ இருக்கு. நாங்கள் கியூவில் இருந்துட்டு இருக்கோம். முன்னிருமா. எந்த வருஷம் அது? 23 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம். 1990. அப்போ அவளை என்ன பண்ணியிருக்கா, அவள் குடிக்க இடமா போய் பெரியவாட போயின்னு வந்திருக்கா. அப்போ பெரியவா கேட்டிருக்கா, எங்கடி உங்கள் அப்பான்னு கேட்டிருக்கா. அப்போ அவள் சொன்னால் அங்கே கியூவில் நிற்கிறாள். அது அப்படி நிறுத்தாக்கி இன்னைக்கு எங்கள் அப்பாவோட 60வது பிறந்த நாள்னு எழுதியிருக்கா. ஆமாம். அப்போ அவனை கூட்டிகிட்டு வாங்க, கூட்டிகிட்டு வர சொல்லி அங்கேருந்து எங்களை உட்கார சொல்லி ஒரு வேஷ்டி, எனக்கு புது வேஷ்டி, ஒரு புடவை எல்லாம் தந்து மாலையை மாற்ற சொல்லி திருமங்கல்யம் கையில் தந்து பெரியவாள் முன்னாடியே இவளுக்கு திருமங்கல்யம் கட்டுத்தினா. மடத்தில் இருக்கவாளை கூப்பிட்டு இன்னைக்கு நல்ல சாப்பாடு போடணும்னு சொன்னேன். இந்த ராமர் கோயில் கட்டினதுக்காக என்னென்னலாம் பண்ணுறா பாருங்க. அது அதுக்காக இல்லை. அப்போ நான் பிக்ஷை பண்ணட்டுமான்னு கேட்டேன். வேண்டாம் விட்டான். என்னன்னா அன்னைக்கெல்லாம் சம்பளம் குறைச்சல். பெரியவா வந்து உங்களுக்கு உட்காத்தி வச்சு மாலையெல்லாம் மாற்றிக்க சொன்னால் திருமங்கல்யம் மாற்றிட்டேல் எல்லாம் பண்ணேல். அதுக்கப்புறம் எல்லாம் அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. வேண்டாம் விட்டான்.
சம்பளம் ரூபாயில் அடிக்கடி குறைச்சலா சம்பளம், அதனால ரிட்டையர் ஆயாச்சு, அதனால வேண்டான்னு. சரி, டியூட்டி உனக்கு அது பெரியவா சொன்னாலா அதான் ரொம்ப வேலை வேண்டான்னு வேண்டாங்க. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்? ஆமாம், அவனுக்கு 2 டியூட்டி இருக்குது. டியூட்டி இருக்கிறது தமிழில் சொன்னேன். ஒன்று, கேரளத்தில் இருக்கிற நம்பூதிரிமாரோட யாகம் க்ஷீணிச்சிருக்கு. அது கொஞ்சம் நான் இங்கிலீஷில் தருவதுக்கு ரெஜுவினேட் பண்ணலாம். சரி, இங்கே இருந்தால் உங்கள் அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னால. ஆமாம். இப்போ நான் சொன்னேன் பெரியவாட்ட, நான் கேரளத்துலேருந்து வந்துட்டு 38 வருஷம் இன்னும் ஆச்சு. நான் அங்கே போயிட்டு என்ன செய்ய போகிறேன்னு கேட்டா, சரி நீ போய்க்கோ, உனக்கு இருக்க கட்டிவிட்டு இருக்குதுட்டா. சரி நான் சரி சொல்லிட்டு, அப்போ நீங்கள் பெரியவா என்ன இருந்தாலும் வேலை பார்க்கு தானே. சரி கேரளத்துக்கு வந்தாக்கா அங்கே திருச்சூரில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, இன்டிமேட் ஃப்ரெண்டு உண்டு. அக்கித்தம் அச்சுதன் நம்பூதிரி பாடுன்ட்டு மகாகவி. சரி, அந்த மகாகவிகிட்ட போய் எப்போ வந்தாலும் அவர் போய் பார்த்தேன். என்ன பார்த்தோன்னே அவருக்கு ஒரு குதி, நீ வந்துட்டே நமக்கு ஒரு பெரிய டியூட்டி இருக்குதுங்க. என்னன்னு கேட்டாக்கா, கேரளத்தில் இந்த கலிஃபோர்னியா சவுத் யூனிவர்சிட்டி பெர்க்லி அப்பா சிரமப்பட்டு ஒரு நம்பூதிரிமாரை கொண்டு ஒரு யாகம் பண்ண வச்சுருக்கான் பாஞ்சாலுங்கிற இடத்துல. அதுக்கு ஸ்டால்னு ஒருத்தர் அந்த இங்கே வந்து வளை இது ஒன்றே எல்லாம் செய்தா அவர். அதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணது சிவி சௌமியாஜி பாடுங்கிறது. அப்போ என்ன இருக்கு கேட்டாங்க, இந்த ஸ்டாலு புஸ்தகம் எழுதியிருக்கார். அக்னின்னு ஒரு புஸ்தகம், 2 வால்யூம். ஈச் வால்யூம் ஹேஸ் 1000 pages. அந்த யாகத்தை முழுக்க ஃபிலிம் பண்ணியிருக்கா. அந்த அந்த வால்யூமில் கடைசி வால்யூம் வந்து எழுதி வச்சான், கேரளத்தில் யாகம் நடக்கிறது ரொம்ப அபூர்வம்னு எழுதி வச்சுட்டேன். എന്നാൽ സാമ്പത്തിക ഇല്ലെങ്കിലാണ് എനിക്ക് കാരണം. ഇത് பார்த்தோன்னே அந்த வயசானவருக்கா சொன்னேனே, அவருக்கு 100 வயசாகிடுச்சு. சிவி சௌமியாஜி பாடு. அவருக்கு ஒரு சேலஞ்சு. அப்படியே அவன் சொன்னான், நமக்கு ஒரு யாகம் நடத்தி காட்டணும்னு விட்டார். அங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி இந்த அக்கித்தங்கிற கவியிட்ட வந்துட்டு, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டார். அப்போ இவர் ப்ராமிஸ் கொடுத்துருக்கார். அப்பாவுக்கு நான் போயிருக்கேன். கரெக்டாக பெரியவா அதை சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம். அப்போ என்னாச்சு கேட்டாக்கா, நாங்கள் 2 இருமா இந்த நம்பூதிரிமாரோட பிரபுக்கள் இருக்காள, அவள்கிட்ட வீடெல்லாம் ஏறி இறங்கினோம். யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. கடைசியில் இந்த மகாகவி சொன்னார், எங்கள் லாஸ்ட் ஹோப். டாக்டர் T.I. ராதாகிருஷ்ணன் திருச்சூரில் இருந்தார். டாக்டர் T.I. ராதாகிருஷ்ணன். T.I. ராதாகிருஷ்ணன். ஆமாம், அவர் எங்கள் ஊரில் எல்லாம் போய் படிச்சுட்டு வந்தவர். அவருக்கு எப்படி கேட்டால், ஒரு ஃப்ரெண்டு ருக்வேதத்தினுடைய மலையாளம் டிரான்ஸ்லேஷன் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தார். அப்போ வெளியில் வந்திருந்தது ஒரு மலையாளம் டிரான்ஸ்லேஷன். அவர் ரொம்ப ஒரேஷியஸ் ரீடர். அவர் பார்த்தோன்னே இந்த அஸ்வினி தேவதைகளை பற்றியுள்ள மந்திரங்களை பார்க்கத்த அதில் சொல்லியிருக்கிறது மோஸ்ட் மாடர்ன் மெடிக்கல் தியரிக்கு தேவையாக இருக்குது. அப்போ அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. இப்போது என்னாச்சு, நாங்கள் 2 பேருமா போனோன்னே ஆமாம். அப்போ என்னாச்சு கேட்டாக்கா, நாங்கள் போன உடனே சொன்ன உடனே நான் அதை ஏற்றேன்னு விட்டேன். இப்போ நான் சொன்னேன், எனக்கு இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் சொன்னேன், என்ன நாட்டுக்கு நான் ஏற்றிண்டாச்சுன்னு. அவருக்கு அப்படி கேட்டால் நல்ல பாப்புலாரிட்டி உண்டு இந்த ஏரியாவில். அப்போது நாங்கள் அவர் அங்கேருந்து ஆரம்பித்தார். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் போட்டு அது எல்லா பேப்பர்ஸும் நிறைய கவரேஜ் கொடுத்துட்டா. அதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்போ அங்கேருந்து ஒரு பிரமுகர், அந்த பிரமுகர் மாதிரி கம்யூனிஸ்ட் பொருள் இல்லவா, ஒருத்தர் பெரியவாங்கிட்ட சொல்லியிருக்கார் வார்த்தை, அவெல்லாம் ஏதாவது இடைஞ்சல் பண்ணோலான்னு கேட்டிருக்கா.
அப்போ என்ன இருக்குது, இவ அடைஞ்சல் பண்ணியிருக்கா. இவ ஸ்டேட்மெண்ட்டு அமெரிக்காவிலேருந்து நிறைய படம் வந்திருக்கு, அதனால தான் இது பெருசாக நடக்குதுன்னு சொல்லியிருக்கா. அப்போ இன்கம் டேக்ஸ் ரேட்டு ராதாகிருஷ்ணன் வீட்டில் அதுக்கு அப்போ எப்படி இருக்குது கேட்டாக்கா, இந்த நம்பூதிரிமாருக்கு 1.5 வருஷம் ட்ரைனிங் வேணும். ஏன்னா யாங்களும் ரொம்ப குறைச்சி வச்சு இல்லையா. அப்போது என்னாச்சு கேட்டாக்கா, அந்த அவளுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. இவள் நகையெல்லாம் அடகு வச்சு வாங்கி கொடுத்துருக்கா பணம். அப்போ இந்த ரெய்டுன்னு சொன்ன உடனே நான் ஒரு ட்ரெயினை பிடிச்சி காஞ்சி எடுத்து ஓடினேன். பெரியவாட்ட போகணுன்னு என்கிட்ட பார்த்தோன்னே சொல்லியாச்சு. அப்போ அடைஞ்சல் பண்ணிட்டா அல்வா. ஆமாம், உனக்கு இங்கே இருக்கிறதுக்கு நேரம் இல்லை, அடுத்தவள்கிட்டயே பிடிச்சி திரும்பி போய்டு, அவளுக்கு ஒன்றும் ஆகுன்னுட்டா. ஆமாம், அவள் அங்கே பார்த்தோன்னே ஒன்றுமே இல்லையே. அங்கேருந்து யாகம் ரொம்ப கம்பீரமாக நடந்து அதுக்கப்புறம் 1991 நினைக்கிறேன், இன்னே வர நம்பூதிரிமாள் யாகம் ஒரு வருஷம் கூட நடக்காயிருந்ததில்லை. இன்னே வர இந்த வருஷம் வரை நடந்துருக்கு. ஏதோ ஒரு விஷயமா பெரியவா உங்களை வச்சுட்டு பல காரியங்களை பண்ணிட்டா. ஆமாம், அப்போ அந்த அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு. அப்பா கூட கேட்க மாட்டேன், நல்லதாக போய் ஏதாவது உடனே கண் நல்லா செஞ்சு உடம்பு நல்லா காஞ்சி என்ன அவார்டு கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி தான் நான் வருவேன். அப்போ இன்னொரு அனுபவம் என்ன கேட்டாக்கா, எங்கள் அப்பாவை நான் கூட்டின்னு போனேன். இப்போ எங்கள் அப்பா சாமம் படிச்சிருக்கார், அதுக்கு பிராச்சீன கௌதுமம்னு பேர். அப்போ எங்கள் தாத்தா என்ன பண்ணியிருக்காரு கேட்டாக்கா, பெரியவாளுக்கு பெரிய பக்தன் சொன்னேனே, எங்கள் அப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பலை. ஒருத்தன் கீழே வேலை செய்யப்படாது சொல்லிட்டு அது நிலங்களாக இருந்தது. அப்போ என்ன இருக்கு கேட்டாக்கா, அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னு ஒரு ஹெட் மாஸ்டர் கேட்டு கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் படிச்சிருக்கா. அப்பாவா பொண்ணுமா அந்த பிராமண உத்தியில் இருந்தோளாக்கு. அப்போ என்னாச்சு கேட்டாக்கா, இந்த பெரியவா போய் எங்கள் அப்பா போய் சாமம் சொன்னோன்னே இதாக்கும் சரியான சாமம் தான். அங்கே இன்னைக்கு இருக்கிற இதுக்கு நவீன கௌதமம்னு பேர். அதில் ஒரு சரித்திரத்தை பெரியவா கிட்ட சொன்னேன். இந்த மகாராஷ்டிரா ரூல் சமயத்தில் ராமண்ணான்னு ஒருத்தர், அவர் கோர்ட்டில் இருந்தவர். அவர் பூனாக்கு போய் அன்னைக்கு அங்கே இருந்த அந்த சாமத்தை படிச்சுட்டு வந்தாராம். படிச்சுட்டு வந்து இங்கே இருக்கிற பாடசாலையெல்லாம் பூத்தினாராம். அப்போ தமிழ்நாட்டில் ஏதோ சில இடங்களில், கேரளத்தில் புதுக்கோட்டைன்னு ஒரு இடம், அங்கே இருக்கிற மாதம் அதை படித்து வச்சுட்டு இருந்தாலாம். எங்கள் தாத்தா என்ன பண்ணியிருக்காரு கேட்டால், அந்த புதுக்கோட்டையிலேருந்து ஒரு சவுதிகளை கூப்பிட்டு எங்கள் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனாலேயாக்கும் எங்கள் அப்பாவுக்கு கிடச்சது இப்படி. இப்போ இது என்ன இருக்கு கேட்டாக்கா, என்னோட தம்பி, அவனுக்கு கோபாலகிருஷ்ணன் பேர், அவன் அமெரிக்காவுக்கு போனான். போனோடனே அங்கே வேன் ஹோவார்டுன்னு ஒருத்தன், இந்த வேன் ஹோவார்டு சாமூகத்தில் இருக்கிற சங்கீதத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அப்போ இவன் போய் எங்கள் அப்பா ஒரு ரெக்கார்டிங்ஸை அவன்கிட்ட கொடுத்துருக்கார். அப்புறம் துஷ்டியில் ராஜகோபால் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு இந்த வேணுகோபாலத்தோட கான்டாக்ட் உண்டு. அவர் நம்பூரிமாருக்கு வாழ்ற ஜெய்மினிய சாமம், நம்மளோட நான் கௌதமம் சொன்னேனே, அவளோட ஜெய்மினிய சாமம், இந்த ஜெய்மினிய சாமத்தை எல்லாம் கொடுத்துருக்கார். அவர் இந்த வேணுகோபாலுக்கு எல்லாம் கொடுத்துருக்கார். வேணுகோபாலை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அவன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். எங்கள் அப்பா சொன்ன பிராச்சீன கௌதமம் இருக்க, திஸ் இஸ் மோஸ்ட் மியூசிக்கல். ஆமாம்,
அதோட சங்கீதத்தோட ரொம்ப அந்த அந்த இதில் சாரியாக இருக்குது அதாக்கும். ஓ அதாவது சாமத்தில் இதில் யஜுர்வேதத்தில் அவர் சொல்லுவார் ராஜகோபால், ருக்வேதத்தில் இத்தனை ஸ்வரம் இருக்குது, யஜுர்வேதத்தில் இத்தனை ஸ்வரம் இருக்குது, சாமவேதத்தில் சில சாமவேதங்கள் 7 ஸ்வரங்கள் வரை இருக்கான். ஓ அது மோஸ்ட் மியூசிக்கல் அப்ளீரன்ஸ் இருந்து. அப்போ பெரியவா சொன்னது நான் தெரிஞ்சுங்க, செம்பை 20வது பாகவதனால ஆமாம். ஒருக்கா எங்கள் அப்பாவும் செம்பை 20வது பாகவதமா பெரியவாளை பார்க்க போயிருக்கான். ஓ அது சொல்லுங்க. போயிருக்க போனோன்னே என்ன பண்ணியிருக்கா பெரியவா, எங்கள் அப்பா கொண்டு சாமி சொல்ல சொல்லி அதுக்கப்புறம் செம்பை 20வது பாகவதத்தை பட சொல்லியிருக்கான். அப்படியா? ஓ அதுலேருந்து செம்பை 20வது பாகவதற்கு எங்கள் அப்பான்னாக்கா ரொம்ப ரெஸ்பெக்டு. அவர் வர்றது, அவருக்கு திருச்சூருக்கு வர்றதுன்னு இருந்தாக்கா அப்பாவுக்கு லெட்டர் எழுதுவார். அப்பா அத்துலேருந்து காப்பி உண்டாக்கிட்டு போய் ட்ரெயினில் உயரத்தை கொடுப்பார். அவர் குருவாயூரப்பனோட காப்பியும் தான் கொடுப்பார். அப்படி எல்லாம் இருந்திருக்கு. ஓ அப்படின்னா லேட் 60s நீங்கள் பார்த்துருக்கீங்க பெரியவாளை தரிசனம் பண்ணது லேட் 60s. யாரோ பெரியவா எங்களுக்கு காஞ்சி பெரியவா அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. கர்னூல் நந்தியாருக்கு ஒரு பெரிய பெரியவா வந்துட்டாங்க சுமண்டலேருந்து பஸ். அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. இங்கே ஒரு வருஷம் மெட்ராஸுக்கு இருந்திருக்கேன். அப்போ டெய்லி தேதியூர் அந்த குருகுலத்துக்கு போவோம். தேதியூர் மாமா குருகுலத்துக்கா? ஆமாம். அப்போ அங்கே பெரியவாளை பற்றிலாம் சொல்லுவார். சொல்லியிருக்கா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. நேரில் பார்த்து பேசி பக்கத்தில் வந்துட்டா போய் பார்த்துட்டு வருவோம். இத்தனைக்கும் உங்கள் தாத்தாலாம் அவ்வளோ தூரம் க்ளோஸாக இருந்திருக்கா பெரியவாள்கிட்ட? ஆமாம். அப்புறம் கேப் விழுந்திருக்கு இந்த 30 வருஷம் ஆயிருக்கு. இப்போ அம்மாவும் பாட்டியும் சமைச்சு போடலாம் போட்டிருக்கா. ஓ பிச்சை இல்லாமல் கேட்டு அங்கே திருக்கூரில் இருந்தால் என்னே திருக்கூரில் அந்த எங்கள் ராமச்சந்திரர்கள் அண்ணா அந்தராமையர்னு பேர். அந்தராமையர் ஆற்றுல வந்து கேம்ப் பண்ணியிருக்காருவார். அப்போக்கும் இந்த அந்த ராமச்சந்திரர் இந்த சாஸ்திரத்தை பற்றி சொன்னது. சாஸ்திரிகள் வந்து அப்போ அந்த சொன்னேன்னு உங்களுக்கு மாதாமகன் இல்லையா? இப்போ உங்கள் பிதாமகனை தெரிஞ்சு இந்த மாதிரி மாதாமகன் எப்படி தெரிஞ்சுன்னு கேட்டாக்கா, மாதாமகன் இந்த அம்மாவோட அப்பா மாதாமகன். அப்போ அந்த ராமச்சந்திர அண்ணாவோட ஆத்திர கேம்ப் பண்ணிக்கிறத டிஆர் ராமச்சந்திர திவான் போது போய் அந்த சாஸ்திரிகள்கிட்ட அவர் பெரிய பண்டிதர். ஆனால் அவருக்கு ப்ரெசன்டேஷன் பண்ண தெரியாது. டீச்சிங்கில் பெரிய எக்ஸ்பர்ட்டு. இப்போ ராமச்சந்திரர் அவர்கிட்ட சொல்லியிருக்கார், இங்கே ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இருக்கார். பார்த்தோன்னே சாஸ்திரிக்கே தெரிஞ்சு கொடுத்து தன்னோட ப்ரெசன்டேஷன் பெரியவாளை இம்ப்ரெஸ் பண்ணலைன்னு. அப்போ அவர் சொல்லியிருக்கார், என்னோட சிஷ்யனை கொண்டு சொல்லிட்டு வாங்க கேட்டிருக்கார். அப்போ என்னோட மாதாமகனை கொண்டு சொல்லியிருக்கார். அவர் சொன்னது பெரியவாளுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆச்சு. உடனே அவளை கூப்பிட்டு சால்வும் உண்டாக இருக்கான். எல்லாரும் நினச்சிட்டுருக்கா தாத்தாக்கு தான் கொடுக்க போகிறாருன்னு. அந்த சால்வையை கொண்டு வந்து சாஸ்திரிகளுக்கு போற்றி உங்கள் யோக்கியதையை உங்கள் சிஷ்யங்கிட்டேன்னு தெரிஞ்சுட்டேன். எப்படி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கா பாருங்க, யாரையும் கரெக்ட் பண்ணாம. அப்போ நான் கேள்விப்பட்டேன், எங்கள் அப்பா சொல்லிட்டுதுன்னு கேட்டாக்கா, அங்கே கேம்ப் பண்ணுற சமயத்தில் எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியுமா ஒரு நாளைக்கு பிரார்த்திச்சுருந்தலாம், நாங்கள் விட்சு பண்ணி போடலாமா. அப்போ அதுக்கு இப்போ சரியும் விட்டுறலாம். இப்போ நான் சொல்கிறத எக்ஸாஜரேஷன் எல்லோரும் நினைப்பா. இதுவா விட்சு பண்ணி போட்டலாம். சொல்லுவா, நான் சொல்லுவா, நீங்கள் கூடவே இருந்திருக்கிறேன்.
இப்போ அவருக்கு இப்போதான் அப்போ எப்படின்னு கேட்டாக்கா அந்த பாட்டிக்களை அவளோட சமையலை பற்றி எல்லாருமே என்ன சொல்லுவாங்கனாக்கா எல்லாரும் உப்பும் பொடியும் போட்டு சமைக்கிறான் எங்கள் மண்ணி சுவாது போட்டு சமைக்கிறான்பா ருச்சி போட்டு மலையாள சுவாது மலையாள ருச்சி போட்டு சமைக்கிறான் சமைக்கிறாங்க. கேரளா வந்து அது வந்து அதுக்காக இல்லை ருச்சிக்கு வேண்டியல்ல அவளோட பக்திக்கு வேண்டி ஓகே ஆ ஓகே ரொம்ப சந்தோஷம். Jai Jai Shankar